everyone. இந்த வீடியோல வந்து நம்ம bubble sort பத்தி பார்க்கலாம். So bubble sort அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா இது வந்து ஒரு sorting algorithm. Sorting algorithm அப்படிங்கிறது வந்து ஒரு அரேல இருக்கிற எலிமெண்ட்ஸை வந்து சார்ட் பண்றது, அதாவது வந்து அரேஞ்ச் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு அரே இருக்குன்னு வச்சுப்போம். இப்படி வந்து ஒரு அரே இருக்குதுன்னா இதை வந்து சார்ட் பண்ணி நம்ம வந்து அவுட்புட் வைக்கணும். ஓகேவா? 6 வரும், 9 வரும், 14 வரும். ஓகேவா? ஸோ இப்படி அன்சார்ட்டடா இருக்கிற ஒரு அரேவை சார்ட் பண்றது தான் சார்ட்டிங் அல்காரிதம் சொல்லுவாங்க. இந்த சார்ட்டிங் அல்காரிதம்ல ஏகப்பட்ட டைப் இருக்குது. அதுல ஒண்ணுதான் வந்து பபிள் சார்ட். அண்ட் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், இது வந்து என் ஸ்கொயர், அதாவது O of n ஸ்கொயர் டைம் காம்ப்ளெக்சிட்டி. இதை வந்து குவாட்ரட்டிக் டைம்னு சொல்லுவாங்க. ஸோ குவாட்ரட்டிக் டைம் அப்படின்னா என்னதுன்னா நம்ம வந்து இன்புட்டை டபுள் ஆக்க அதோட 2 மடங்கு வந்து அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல 6 எலிமெண்ட் இருக்கு. ஸோ 12 ஸ்டெப் வந்து போகும் இதுக்கு வந்து நமக்கு அவுட்புட் வர்றதுக்கு. ஸோ 12 எலிமெண்ட் இருந்ததுன்னா 24 ஸ்டெப் போகும் அவுட்புட் வர்றதுக்கு. அதுதான் வந்து நம்ம குவாட்ரட்டிக் டைம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குவாட்ரட்டிக் டைம் வந்து நெஸ்டட் ஃபார் லூப்ஸ்ல வரும். ஓகேவா? ஃபார் லூப்னு இல்லை, நெஸ்டட் லூப்ஸ்ல வந்து இந்த குவாட்ரட்டிக் டைம் வந்து வரும். ஸோ அதனால இன்டர்வியூல கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா சார்ட் பண்ண சொன்னாங்கன்னா இது வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. பொதுவாக பபுள் சார்ட்டர்னு கேட்க மாட்டாங்க, பொதுவாக சார்ட் பண்ண சொல்லி தான் கேட்பாங்க. இது வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. ஸோ அப்புறம் ஏன் வந்து இதை படிக்கிறோம் அப்படின்னா இது வந்து ஈஸியஸ்ட். ஓகேவா? ஸோ இருக்கிறதுலேயே ஈஸியஸ்ட் வே ஆஃப் சார்ட்டிங் வந்து இதுதான். இதை விட வந்து கஷ்டமானதெல்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மெர்ஜ் சார்ட் இருக்கு, தென் குவிக் சார்ட் இருக்கு, தென் வந்து ராடிக் சார்ட் இருக்கு. ஓகேவா? இது மூணுமே வந்து அடுத்து வர 3 வீடியோஸ்ல வரும். இது எல்லாமே வந்து n log nலயே வந்து நம்மளுக்கு வந்து அப்படிதான். அதாவது வந்து அவுட்புட் வந்து n log nலயே வந்துடும், குவாட்ரட்டிக் டைம்க்கு வந்து போகாது. பட் இது மூணுமே டிஃபிகல்ட். ஓகேவா? ஸோ இது வந்து ஓரளவுக்கு மீடியமா இருக்கும், இது ரெண்டுமே வந்து ஹார்டா இருக்கும். அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு, அவுட்புட் வர வைக்கிறதுக்கு இது ரெண்டுமே ஹார்ட், இது மீடியம். பபுள் சார்ட் வந்து இருக்கிறதுலே ஈஸியான ஒன்று. ஸோ அதனாலதான் பபுள் சார்ட் மட்டும் படிக்கிறோம். இதுலேயே வந்து செலெக்ஷன் சார்ட், இன்சர்ஷன் சார்ட் இருக்கு. அதை வந்து நம்ம படிக்க போறது இல்லை. பபுள் சார்ட் மட்டும் ஒரு பேக்கப்காக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். எதுக்காக பேக்கப்னா இது மூணுமே வந்து நான் சொன்னேன் இல்லையா ஓரளவுக்கு கஷ்டம்னு. இன்கேஸ் வந்து இது மூணுமே வந்து உங்களுக்கு மறந்து போச்சு இன்டர்வியூ டைம்ல, ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவுட்புட் வரலன்னா, ஸோ நம்ம பபுள் சார்ட் எழுதியாச்சு ஆன்சர் வர வைக்கிறதுக்கு தான் இந்த பபுள் சார்ட்டிங் மெத்தடை வந்து நம்ம இப்போ கற்றுக்குறோம். வேற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. மற்றபடி நார்மலாக சார்ட்டிங் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த 3ல ஏதாச்சும் ஒரு மெத்தடை தான் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். பபுள் சார்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அகைன் மறந்துருச்சுன்னா பபுள் சார்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பபுள் சார்ட் அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்டா எப்படி ஒர்க் ஆகுது, எதனால இதுக்கு பபுள்னு பேர் வந்தது அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ நான் வந்து இதே அரேவை வந்து இப்போ எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். இந்த அரேல பபுள் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா அதாவது இருக்கிறதுலே பெரிய வேல்யூ. ஓகேவா? லார்ஜஸ்ட் வேல்யூ பபுள்ட் அட் எண்ட். ஓகேவா? கடைசி வேல்யூவை லாஸ்டா தள்ளி விடும், அதுதான் வந்து பபுள் சார்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி ஜெனரலா ஒர்க் ஆகும்னா இந்த அரேவே நம்ம எடுத்துப்போம். இதுதான் வந்து அரேவா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா 2 வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுவோம். ஓகேவா? இங்க இது ஒரு வேரியபிள், இது ஒரு வேரியபிள் எடுத்து நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். பண்ணிட்டு இது ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து ஃபர்ஸ்ட்னு எடுத்துப்போம், இதை வந்து செகண்ட் எடுத்துப்போம். ஓகேவா? இப்போ இதை விட இது பெருசா அப்படிங்கறத வந்து நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ இந்த கேஸ்ல இது அதாவது -1 விட 0 பெருசு. ஸோ நம்ம வந்து அதை ஸ்விட்ச் பண்ணிடணும். ஓகேவா? அகெயின் இதோட கம்பேர் பண்ணணும். ஸோ 2 தான் பெருசு, ஸ்விட்ச் பண்ண தேவையில்லை. அகெயின் இதோட கம்பேர் பண்ணணும், 9 தான் பெருசு, ஸ்விட்ச் பண்ண தேவையில்லை. அகெயின் இதோட கம்பேர் பண்ணணும். இந்த இடத்துல 9 பெருசு, 6 சின்னதா வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து இதை வந்து இப்படி ஸ்விட்ச் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து 9 வந்துடும். தென் அகெயின் இதை வந்து இது கூட கம்பேர் பண்ணுவோம், இதை வந்து இது கூட கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணி நம்ம முடிச்சிடுவோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து நான் இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஆல்ரெடி வந்து இது சின்ன நம்பரா தான் இருக்கு. ஸோ வந்து நம்ம வந்து இதை ஸ்விட்ச் பண்ண தேவையில்லை. ஓகேவா?
தென் இதை விட இது சின்ன நம்பரா தான் இருக்கு, இதையே ஸ்விட்ச் பண்ண தேவையில்லை. பட் 9 6 கம்பேர் பண்ணும்போது 9 வந்து பெரிய நம்பர், ஸோ வந்து இதை ஸ்விட்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? அகெயின் நம்ம வந்து இந்த 9 -1 கம்பேர் பண்றோம். இந்த இடத்துல அகெயின் -1 வந்து சின்னது. ஓகேவா? அகெயின் நம்ம வந்து இதை இதோட கம்பேர் பண்றோம். அகெயின் இதை இதோட கம்பேர் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ 9 வந்து லாஸ்டா போயிடும். ஸோ இந்த மாதிரி கடைசி வேல்யூ லாஸ்டா வந்து பபுள் ஆயிடும். இப்போ இந்த இடத்த வந்து நம்ம கம்பேர் பண்ணியாச்சு, அதாவது இங்க இருந்து ஆரம்பிச்சோம். இப்போ வந்து அடுத்து இங்க இருந்து ஆரம்பிப்போம். 0v6 கம்பேர் பண்ணுவோம். ஆப்வியஸா 6 வந்து பெருசு, ஸோ அப்படியே இருக்கும். ஸோ பட் வந்து இது கம்பேர் பண்ணும்போது -1 வந்து சின்னது. ஓகேவா? ஸோ அதை வந்து ரிப்ளேஸ் பண்ணிப்போம். தென் வந்து 6 வருமா? அகெயின் இதை வந்து இது கூட கம்பேர் பண்ணுவோம். அகெயின் இது வந்து முன்னாடி வந்துடும். ஓகே, இங்க வந்து -4 வரும், இங்க வந்து 6 வரும், -1 9. ஓகேவா? அகைன் இது கூட கம்பேர் பண்ணோம்னா இது முன்னாடி வந்துடும். தென் 6 9 வந்து லாஸ்டா பபிள் ஆயிடும். ஸோ 6 9 லாஸ்டா பபிள் ஆயிடும். இப்படி ஒன்னொன்னா நம்ம கம்பேர் பண்ணி கடைசியா வர டிஜிட்டை, அதாவது பெரிய நம்பரை லாஸ்டா தள்ளிக்கிட்டே வருவோம். அதோட வந்து இந்த லூப் வந்து முடிஞ்சு போகும். ஸோ இது வந்து நெஸ்டட் ஃபார் லூப்ல வந்து நம்ம பண்ணுவோம், குவாட்ராட்டிக் டைம்ல வந்து பண்ணுவோம். இதுதான் வந்து இதோடைய பேசிக் ஐடியா. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் வேல்யூவை செகண்ட் வேல்யூவோட கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணி பெருசா இருந்ததுன்னா பக்கத்துல தள்ளுறோம். அந்த மாதிரி பக்கத்துல நம்ம தள்ளிக்கிட்டே போய் கடைசி இடத்துல வந்து பபுள் பண்ணிடுறோம். பபுள் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்டுக்கும் நம்ம பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ இந்த லூப் வந்து ஃபார் எவர் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும், இது வந்து ஷார்ட் ஆகுற வரைக்கும். இதுதான் வந்து மெயின் ஐடியா. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து ஒரு கொஸ்டின் எழுதி ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அதுக்கு வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம். அரே வந்து ப்ராப்பரா ரிட்டர்ன் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் ஒரு நேம் கொடுக்குறேன், பபிள் சார்ட்னு கொடுக்குறேன். கொடுத்து இது வந்து ஒரு அரேவை வந்து நமக்கு அக்செப்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து லூப் எழுதலாம். இதுதான் வந்து நம்மளுடைய அரே. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய அரே. இந்த அரே தான் வந்து அவங்க இன்புட்டா கொடுக்குறாங்க. இதை வந்து நம்ம சார்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, ஸோ ஒரு லூப்பை வந்து நான் ஓபன் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஐ வந்து இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இன்னொரு வேரியபிளை வந்து கம்பேர் பண்ணணும். கரெக்டா? ஸோ அகெயின் இதுல வந்து நான் இன்னொரு நெஸ்டட் லூப் போட்டுக்கிறேன். ஸோ ஐயும் ஜேவும் ஒரே இடத்துல இருந்து நமக்கு ஆரம்பிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்னா, இந்த ஜே வந்து லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு இட்ரேட் பண்ணும். தென் ஐ வந்து ஒரு ஸ்டெப் மூவ் ஆகும். தென் ஜே வந்து இந்த இடத்துல இருந்து மூவ் ஆகும். தென் ஐ இன்னொரு ஸ்டெப் மூவ் ஆகும், அதாவது இந்த இடத்துக்கு வரும். தென் இங்க இது வரைக்கும் மூவ் ஆகும். ஸோ இப்படி ஐ வந்து ஒரு ஸ்டெப் மூவ் ஆக ஜேவும் வந்து ஒரு ஸ்டெப் மூவ் ஆகி இட்ரேட் பண்ணிக்கிட்டே வரும். இதுதான் வந்து பேசிக்கான ஐடியா. ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இதை விட இது பெருசா அப்படிங்கறத வந்து செக் பண்ண போறோம். இன்கேஸ் பெருசா இருந்ததுன்னா அப்படியே வச்சுக்க போறோம், சின்னதா இருந்ததுன்னா நம்ம வந்து பிளேஸை வந்து மாத்த போறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இஃப் கண்டிஷன் எழுதலாம். அரே ஆஃப் ஜே வந்து அரே ஆஃப் ஜே பிளஸ் 1 விட பெருசா இருக்கா? இது வந்து அரே ஆஃப் ஜே. ஓகேவா? அரே ஆஃப் ஜே வந்து என்னது? 3. அரே ஆஃப் ஜே பிளஸ் 1. ஓகேவா? ஸோ இது வந்து 0. சாரி, இது வந்து -3. ஓகேவா? ஸோ இதை விட சின்னதா பெருசா அப்படிங்கறத வந்து பாக்குறோம். ஓகேவா? பெருசா இருந்ததுன்னா நம்ம ரிப்ளேஸ் பண்றோம், சின்னதா இருந்ததுன்னா நம்ம அப்படியே விட்டுறோம். ஓகேவா? சோ அரே ஆஃப் ஜே வந்து ஜே பிளஸ் 1 விட பெருசா அப்படிங்கறத வந்து பார்க்கணும். சோ இஃப் அரே ஆஃப் ஜே பெருசான்னு பார்க்கறோம், எதை விட? அரே ஆஃப் ஜே பிளஸ் 1 விட. ஓகேவா? சோ இந்த கேஸ்ல இது வந்து ஃபால்ஸ். ஓகேவா? சோ இதோட வந்து இஃப் முடிஞ்சிருமா? அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் லூப்பை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், செகண்ட் லூப்பையும் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ அந்த அரே வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து இது திருப்பி வந்து முன்னாடி போகும். J++ கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இது வந்து முன்னாடி போயிட்டு அகைன் வந்து கம்பேர் பண்ணும். அப்படி கம்பேர் பண்ணி இது பாஸ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா J+1 வேல்யூவை Jக்கு வந்து அசைன் பண்ணணும். Jவோட வேல்யூ வந்து J+1க்கு வந்து நம்ம அசைன் பண்ணணும். ஸோ இப்படி ஸ்வாப் பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு ஹெல்பர் வேரியபிள் தேவை. ஓகேவா? ஆப்வியஸா நம்ம வந்து அப்படியே அசைன் பண்ண முடியாது. நான் இதை கொஞ்சம் கீழே போட்டுக்கிறேன், இடம் வேணும். ஸோ நம்ம வந்து அப்படியே இது பண்ண முடியாது, ஸ்வாப் பண்ண முடியாது. அதனால ஒரு டெம்பரரி வேரியபிள் வேணும். ஸோ நான் என்ன பண்றேன்னா லெட் டெம்ப்னு போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து நீங்க அசைன் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த அரே ஆஃப் ஜே வந்து நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த அரே ஆஃப் ஜே வந்து டெம்ப்குள்ள இருக்குது. இப்போ அரே ஆஃப் ஜே வந்து அரே ஆஃப் J+1. ஸோ அரே ஆஃப் ஜேல அரே ஆஃப் J+1 உடைய வேல்யூ வந்து அசைன் பண்ணியாச்சு. ஜேவோட வேல்யூ ஆல்ரெடி டெம்ப்ல இருக்கு. ஸோ அதை வந்து நான் திருப்பி இங்க J+1க்கு வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ நீங்க பார்த்தாலே தெரியும், ஃபர்ஸ்ட் வந்து கண்டிஷன் செக் பண்ணும். சாட்டிஸ்ஃபையா இருந்ததுன்னா இதையும் வந்து ஸ்வாப் பண்ணி விட்டுரும். அதாவது ஜேவோட வேல்யூ டெம்ப்ல ஸ்டோர் பண்ணிட்டு ஜேவோட வேல்யூல J+1 அசைன் பண்ணோம். J+1 உடைய வேல்யூல திருப்பி வந்து டெம்ப்ல இருக்க ஜே வந்து அசைன் பண்ணி ஸ்வாப் பண்ணி விட்டுரும். அகைன் லூப் வந்து தொடர்ந்து ரன் ஆகிக்கிட்டே போகி ஸோ லாஸ்டா வந்து அந்த பபுள் ஆகி நின்றுட்டு நமக்கு வந்து கடைசியா நம்மளுடைய அரே வந்து ஷார்ட் ஆகி கிடைச்சிடும். ஸோ இவ்வளவுதான் வந்து ப்ரோக்ராம். பட் இது வந்து என்னதான் வந்து n ஸ்கொயரா இருந்தாலும் இதுவுமே வந்து n ஸ்கொயர்லயே மோஸ்ட் அன்எஃபிஷியன்ட். ஓகேவா? இதையே நம்ம வந்து லைட்டா எஃபிஷியன்டா மாத்தலாம். எந்த இடத்துல வந்து நம்ம எஃபிஷியன்டா மாத்தலாம் அப்படின்னா, ஸோ இந்த லூப் வந்து லாஸ்ட் வரைக்கும் ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அண்ட் இதோட முடிஞ்சிருச்சு ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம சின்னதா ரீஃபேக்டர் தான் பண்ண போறோம். நீங்க இப்படி எழுதுனீங்கன்னா 100% அவுட்புட் வரும், 100% ஆன்சர் கரெக்ட். இப்போ நான் எழுதுற ஸ்டெப் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரீஃபேக்டர், அதாவது இப்ப இருக்கிற கோடை ஜஸ்ட் ஸ்லைட்லி பெட்டர் ஆக்குறதுக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி ரன் ஆகும் அப்படின்னா, ஸோ 14 ஆல்ரெடி பபுள் ஆயிடுச்சு. ஸோ ஏதோ ஒரு ஸ்டெப்புக்கு அப்புறம் 9 வந்து பபுள் ஆயிடும். கரெக்டா? ஸோ இப்போ நீங்க பார்த்தாலே தெரியும், இந்த 3 வேல்யூ வந்து பபுள் ஆயிடுச்சு. ஸோ 1 தான் போகணும். பட் வந்து நம்ம எழுதியிருக்க லூப் வந்து என்ன பண்ணும்னா இது வரைக்கும் சும்மா செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது வந்து இதோட நம்ம லூப் நிறுத்திட்டா போதும் 4வது ஸ்டெப்ல. பட் ஸ்டில் வந்து இது கம்பேர் பண்ணி இல்லைன்ட்டு அன்னெசரி ஸ்டெப்ஸ் வந்து நம்ம தரோம். இதை வந்து நம்ம ஜஸ்ட் வந்து நார்மலா ஒரு கண்டிஷனை வந்து லைட்டா மாத்தி வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஐய வந்து இங்க வைக்காம இந்த இடத்துல வைக்கணும். ஓகேவா? வச்சு மைனஸ் பண்ணிக்கிட்டே வரணும். மைனஸ் பண்ணிக்கிட்டே வந்தா பபுள் ஆகும்போது ஒரு இடத்துல வந்து இது நின்றுட்டு நமக்கு வந்து ப்ராப்பரா அவுட்புட் கிடைக்கும். ஸோ இது வந்து கரெக்டான ஆன்சர் தான். பட் வந்து இதை நான் ரீஃபேக்டர் வந்து இப்போ பண்றேன். ரீஃபேக்டர் பண்ணி இதை விட ஒரு பெட்டர் வெர்ஷனை வந்து நான் கொண்டு வரேன். ஸோ நான் இந்த கண்டிஷனை மட்டும் மாத்திக்கிறேன். ஜஸ்ட் எப்படி மாத்தணும் அப்படின்னா, இந்த வேல்யூ வந்து நான் லாஸ்ட் அசைன் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ I ஈக்குவல் டு அரே டாட் லென்த்னு வச்சுக்கலாம். எது வரைக்கும் வரணும்? இது வரைக்கும் வரணும் I. ஓகேவா? I greater than 0, I பிளஸ்க்கு பிளஸ் பதிலா I மைனஸ் மைனஸ்னு நமக்கு கொடுத்துடணும். அகெயின் இது வந்து திருப்பி வந்து லாஸ்ட் வரைக்கும் தான் ரன் ஆகணும். நமக்கு வந்து அது ரன் ஆக வேண்டாம். அதனால நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் வந்து இதை அழிச்சிட்டு I-1 வரைக்கும் மட்டும் நான் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து ரீஃபேக்டர் பண்ணப்பட்ட கோடு. ஜஸ்ட் வந்து இதை கொஞ்சம் கிளீனா எழுதிடுறேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கிளீனர் கோடு. ஸோ இது வந்து கிளீனர் கோட் அப்படிங்கிறது என்னதுன்னா 7 வந்து 49 ஸ்டெப்ஸ் வந்து இந்த கோடை ரன் பண்றதுக்கு. பட் இது வந்து ஒரு 35 or 40 ஸ்டெப்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து 35 to 40 ஸ்டெப்ஸ் எக்ஸாக்டா எனக்கு கவுண்ட் வந்து நீங்க இது பண்ணீங்கன்னா தெரியும். அதாவது லூப் வச்சு நீங்க எக்ஸல் ஷீட்ல போட்டு பாருங்க தெரியும். பட் இதை விட இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டைம் தான். ஸ்டில் வந்து அது குவாட்ரட்டிக் டைம் தான். பட் வந்து ஒரு 35 டைம்ஸ்குள்ளேயே வந்து இது ரன் ஆகி முடிச்சிடும் இந்த ப்ரோக்ராம். பட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எழுதின ப்ரோக்ராம் வந்து 49 டைம்ஸுமே வந்து ரன் ஆகும்.
ஸோ அதுக்கும் இதுக்கும் இது வந்து ஸ்லைட்லி ரீஃபேக்டட் வெர்ஷன். எப்பயுமே நம்ம ஒரு கோட் எழுதணும்னா அதை வந்து எப்படி பெட்டர் ஆக்குறது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து நான் பண்ணியிருக்கேன். இப்போ சேம் கோடை நான் வந்து விஎஸ் கோட்ல போட்டிருக்கேன். விஎஸ் கோட்ல போட்டுட்டு நம்ம வந்து அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கறத வந்து இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து என்னுடைய விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு வந்து நான் வந்திருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேம் ஃபங்க்ஷன் தான், பபிள் சார்ட்னு போட்டுட்டு நான் ரீஃபேக்டர் பண்ணப்பட்ட கோடை தான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? எழுதிட்டு அண்ட் அகெயின் இந்த இடத்துல வந்து சேம் கான்செப்ட் i-1 கொடுத்துட்டு ஜே வந்து j+1 விட பெருசா இருக்காங்கிறத வந்து செக் பண்ணிட்டு டெம்பரரி வேரியபிள்ல நான் ஸ்டோர் பண்ணிட்டு சேம் அரேவை தான் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். index.js கொடுத்துட்டு ஸோ இதுதான் வந்து நம்ம கொடுக்குற இன்புட் அரே. ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி ஆன்சர் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்தாலே தெரியும், -1 -1 0 3 98 109 சொல்லிட்டு நமக்கு ஷார்ட் ஆக்கிட்டு அவுட்புட் வந்துருச்சு. அகைன் இது வந்து குவாட்ரட்டிக் டைம் தான். நீங்கள் 1,00,000 அரேஸ் போட்டிங்கன்னா மினிமம் வந்து ஒரு 20 to 25 செகண்ட்ஸ் ஆகும் இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகி முடிக்க. அண்ட் 1 கோடி அரேஸ்லாம் இருந்ததுன்னா ரொம்ப டைம் ஆகும். ஓகேவா? ஸோ அது வந்து நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. பட் வந்து மேக்ஸிமம் மெர்ஜ் சார்ட், ரேடிக் சார்ட் அண்ட் அதே மாதிரி குவிக் சார்ட் அதில் தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண பாருங்க. வேற வழியே இல்லை, மறந்து போச்சுன்னா இதை வந்து சால்வ் பண்ணுங்க. ஏன்னா இது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்குது இல்லையா? ஸோ அவ்வளோதான். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. And thank you so much guys. Have a nice day.